அன்பு சொந்தங்கள் அனைவருக்குமே எனது இந்நேர வணக்கங்கள். இப்போ நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வயல்லாம் நிற்கிறேன். இப்போ வயலன்னு ஒரு இடத்துக்கு போகிறேன். எங்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு பூனேரியிலிருந்து இன்றைக்கு வெள்ளப்பாடு, அதாவது கிராஞ்சி வெள்ளப்பாட்டுக்கு மடு எண்ணெய் அவர்கள் வாராவாம். அதைத்தான் நாங்கள் இப்போ இந்த காணொலி பார்க்க போகிறோம். மடு எண்ணெயை பார்க்கறதுக்கு நிறைய பேர் எழுதி கொண்டிருப்பீங்க. அவள் எப்படி வாரா, இந்த மாதிரி அழகாக இருக்கிறான்னு சொல்லி நாங்கள் இந்த காணொலியில் பார்ப்போம். ஓகே, நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பூனேரி சேர்ச்சில் இருந்தவங்க வந்து வெள்ளப்பாட்டு சேர்ச்சி பங்குக்கு வந்து அதை குடிக்கணுமே அந்த மடுமகன் வந்து ஒப்படைக்கணும். அது இது இந்த ரோட்டுக்குன்னு சொல்லுங்க. இது மென்னாஜாப்பான ரோட்டு. இது வந்து திக்குவிலுக்கு அங்கால ஒரு இடத்துல வச்சு தான் பூனேரி சேர்ச்சிலேருந்து கொண்டு வந்து வெள்ளப்பாட்டு சேர்ச்சி பங்குக்கு வந்து அதை வந்து ஒப்படைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளோ பாதுகாப்போட அது என்ன வந்து வந்துருக்கான்னு சொல்லி. அதுவும் வெள்ளப்பாட்டு ரோடு தான். அதுவும் வெள்ளப்பாட்டு ரோடு தான். நான் அதுக்கு காவநிலை இல்லாதபடியாக கிராஞ்சி தந்தியால் தான் வெள்ளப்பாடு கொண்டு போயிருக்கேன். அதுதான் நீங்கள் வந்து காணொலியாக பார்க்க போகிறீங்க. முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாலும் தெரியும் எத்தனை பேர் பாதுகாப்போட மடு எண்ணெயை வந்து வரவேற்று கொண்டு போயினேன். அதுவும் எங்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெள்ளப்பாட்டுக்கு தான் இப்போ இவ்வளோ பேரும் அழைத்து கொண்டு போயினேன் மடு எண்ணெயை. பார்த்தீங்கன்னா இன்னும் அழகாக இருக்குது ரோட்டில். அப்புறம் அலங்கரிக்கப்பட்ட ஒரு வாகனத்தில், அதுவும் காரில் என்ன தங்க கார் தான். பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ அழகாக இருக்குது. பூக்கள் அழகான பூக்களால் சோடிக்கப்பட்டு தங்கத்தில் தான் எத்தனை பேர் பார்க்கறதுக்கு இருக்குன்னு நாங்கள்லாம் அப்படி அதை வெயிட் பண்ணி தான் இங்கே வந்து நாங்கள் முன்னுக்கு அங்கே வெள்ளப்பாட்டில் நிற்காம வெள்ளப்பாட்டு சந்தியில் நிற்காம பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ அழகாக இருக்குன்னு சொல்லி பாருங்க. அழகழகான பூக்களால் சோடிக்கப்பட்டு ஒவ்வொரு அழகாக இருக்குன்னு சொல்லி பாருங்க. எத்தனை பேர் போலீஸாரின் பாதுகாப்பு, போலீஸார்கிட்ட பாதுகாப்பு உருவாக்கம், மக்கள்கிட்ட பாதுகாப்பு, அப்படி மடு எண்ணெயை வந்து அழைச்சி கொண்டு இந்த ஊருக்கு போய் வெள்ளப்பாட்டு. அது வந்து இன மத வேறுபாடு வந்து எல்லாருமே வந்து இந்த மடு எண்ணெயை வந்து கும்பிடணும். இப்போ சைவாக்கெல்லாம் கும்பிடணும், மேதாக்கெல்லாம் கும்பிடணும் அப்படின்னு இல்லை, எல்லாருமே இந்த மடு எண்ணெயை வந்து கும்பிடுவீங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒவ்வொரு இடத்துக்கும் இந்த மடு எண்ணெய் போய் எவ்வளோ மக்கள் கூட்டம் இருந்தான்னு சொல்லி. ஏன்னா சில பேர் கண்ணீர் விட்டு கூட அழுகி எல்லாருமே ஆனந்த கண்ணீரால தான் வரவேற்ற வேலை. நாங்கள் கோயிலுக்கு போகையில அந்த சேர்ச்சுக்கு வந்து நாங்கள் போகையில நாங்கள் வந்து அந்த கிராஞ்சி வந்திலேருந்து உங்களுக்கு போக மட்டும் நாங்கள் காட்டினாங்க வெள்ளப்பாட்டுக்கு. அது முன்னுக்கு அதில் வரவேற்று பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பேர் கூட்டிக்கொண்டு போயிடும். வேற எவ்வளோ பேர்
இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கிராஞ்சி சந்திக்கு வந்து மடு எண்ணெய் அவர்கள் வந்துட்டா அவள் வந்து வரவேற்கிறதுக்கு எவ்வளோ பேர் நிற்கினேன்னு சொல்லி நீங்கள் பாருங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியுமே அவள் வந்து ஆளாத்தி வரவேற்கணுமே அந்த ஊருக்கு வந்து அவள் அடியெடுத்து வைக்கே ஆளாத்தி வந்து வரவேற்கிறதுக்காக நிற்கணும். சேர்ச்சி வந்து கொஞ்சம் தூரம் தானே இருக்கு. ஆனால் இது வந்து கிராஞ்சி சந்தி எங்களை மன்னார் ரோட்லேருந்து திரும்ப சந்தி ஏன்னு திரும்ப சந்தி அதுலேயே வச்சு மறுபடியும் ஆளாத்தி எடுத்துக்கொண்டு தான் போப்பேன் சேர்த்துக்கு அந்த வேலைப்பாடு சேர்த்துக்கு கூட்டிட்டு போப்பேன். அதைத்தான் நீங்கள் இந்த காணொலியை பார்க்க போறீங்க. பாருங்க மடு என்ன இவ்வளோ அழகாக இருக்கிற இவ்வளோ அழகான காரில் எத்தனை பேர் அழைச்சி கொண்டு வந்துருக்கோன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியுமே. இப்போ சேர்ச்சுக்கெல்லாம் போகாதாக்கள் இதிலே வந்து நின்றா அவள் வந்து கையெடுத்து கும்பிட்டேன்னு. இப்போ நாங்கள்லாம் போக முடியாமல் என்ன சொன்னால் லேட் ஆகிட்டா அதை நாங்கள் உள்ளே போயிட்டு அதுவும் வந்து ரோட்டு வந்து சரியில்லை. நாங்கள் உள்ளே போட்டு திருப்பி இங்கே எங்களை வீட்டை வர்றதுக்கு டைம் ஆகும். அதோட கொஞ்சம் நேரமும் சென்றுட்டேன்னு அதோட தான் நாங்கள் போகல. ஆனால் மடுவேனே நாங்கள் பார்த்துட்டோமே மடுவை நாங்கள் பார்த்து கும்பிட்டோமே. அந்த இடத்துல இருந்தெல்லாம் வந்து நின்றெல்லாம் பார்த்து எல்லாம் கும்பிட்டோம். நாங்களும் சேர்ந்து கும்பிட்டோம். சந்தோஷம் இத்தனை பேர் பார்க்கறது சேர்ந்து கொண்டோம். எல்லாருமே அந்த வேறம் கிடைக்காது. நாங்கள் இப்படி பார்க்குறதே எங்களுக்கு பிடிச்சிருக்குது. மடுவெண்ணெய் அருள் யாழ்ப்பாணம் போய்க்க கூட இந்த ரோட்டால தான் போனவா. ஆனால் நாங்கள் பார்க்கல. எங்களுக்கே தெரியாது. போனதுன்னு தெரியாது. போனப்பறம் தான் யாழ்ப்பாணம் போயிட்டான்னு தெரியும். பார்த்தீங்கன்னா வந்து கிராஞ்சி சந்திக்கு வந்து வந்துட்டான். அவள் வந்து வரவேற்க போயிடுமே. அந்த ஆராத்தி எல்லாம் எடுத்து தான் நம்ம வரவேற்று அவன் ஊருக்குள்ளே ஊட்டி கொண்டு போனது. அப்படி ஒரு அழகாக இருக்கான்னு சொல்லி பாருங்க நீங்கள். இந்த மாதிரி வந்துட்டா அவ்வளோ அழகாக இருக்குது. லைட்டுகள் வேறு லைட்டாலையும் அலங்கரிக்கப்பட்டு அழகாக இருக்கு. நல்ல அழகாக இருக்கும். இன்னும் கூடுதலாக தொடர்ந்து இந்த காணொலியை பாருங்க. நீங்கள் பாருங்க. மறக்காம எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஓகே பாய். நாங்கள் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றோம். ஓகே பாய்.